ஜலத்தில் இருக்கிறவைகள். ஜலத்தில் இருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில், கடல்களும் ஆறுகளுமாகிய தண்ணீர்களிலே சிறகும் செவிலும் உள்ளவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஆனாலும் கடல்களும் ஆறுகளுமாகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செவிலும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாயிருப்பதாக. அவைகள் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவது. அவைகளின் மாம்சத்தை புசியாதிருந்து அவைகளின் உடல்களை அருவருப்பீர்களாக. தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவது. ஜலத்தில் இருக்கிற மச்சங்களில் சுத்தமான மச்சங்களுக்கும் அசுத்தமான மச்சங்களுக்கும் கர்த்தர் வித்தியாசம் சொல்லுகிறார். தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் உள்ளவைகள் எல்லாம் சுத்தமானவை, சிறகும் செதிலும் இல்லாதவைகள் அசுத்தமானவை. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, ஜலத்தில் இருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில், கடல்களும் ஆறுகளுமாகிய தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் உள்ளவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் என்று சொல்லுகிறார். மேலும் கர்த்தர் அவர்களை நோக்கி, ஆனாலும் கடல்களும் ஆறுகளுமாகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக என்றும், அவைகள் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவது. அவைகளின் மாம்சத்தை புசியாதிருந்து அவைகளின் உடல்களை அருவருப்பீர்களாக. தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவது என்றும் சொல்லுகிறார். மீன்களில் புசிப்பதற்கு தடை பண்ணப்பட்டிருக்கிறவைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு அசுத்தமானவை மாத்திரமல்ல, அவை அவர்களுக்கு அருவருப்பானதாகவும் இருக்க வேண்டும். கர்த்தர் தடை பண்ணியிருக்கிற மீன்களை புசிக்கலாம் என்னும் எண்ணம் கூட இஸ்ரவேல் புத்திரருடைய மனதிலே எழும்பக்கூடாது. அவர்கள் அசுத்தமான மீன்களை புசியாதிருப்பதோடு அவற்றை அருவருத்து அவற்றை விட்டு விலகவும் வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனத்தார் உலக பிரகாரமான ஜனங்களை விட விசேஷமானவர்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு சுவிசேஷத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தமக்கு சொந்தமான ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய சுவிகார புத்திரராய் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பதோடு அவருடைய சிநேகிதராகவும் இருக்கிறோம். விசுவாசிகளாகிய நாம் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய சுய இச்சைகளுக்கும் சுய ஆசைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் கர்த்தருடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய சிலுவையை சுமப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய சுயத்தை சிலுவையில் அறைந்து கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஜலத்தில் இருக்கிறவைகளில் எவையெல்லாம் அருவருப்பானது என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அவற்றை நாம் அருவருக்க வேண்டும். கர்த்தர் எதை புசிக்க கூடாது என்று சொல்லுகிறாரோ அதை நாம் புசிக்க கூடாது. மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிற ஜனங்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய விருப்பத்தை விட தங்களுடைய சொந்த விருப்பமே முக்கியமானதாய் இருக்கும். பறவைகள், மிருக ஜீவன்கள் ஆகியவற்றைப் போல சுத்தமான அசுத்தமான மீன்களின் பெயர்கள் அட்டவணையாக கொடுக்கப்படவில்லை. மீன்களுக்கு பொதுவான பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் உள்ளவைகளையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் புசிக்கலாம். சிறகும் செதிலும் இல்லாதவைகள் யாவும் அவர்கள் புசிக்க கூடாது.